என் உயிர் குளிர் நிலவும் தூச்சி மலர் கண்விழியும் கவிதையும் இசைக்குயிலும் இனியராகும் பொங்கும் அருவியின் புதியனாகும் மாடலையில் பிறந்து மாந்தத்தாய் வாழ்ந்து கருமாரியின் கரடு முரடுகளை வென்று அன்பரும் நண்பரும் நல்லவரும் வல்லவருமாயிருக்கின்ற இணையேசுவதியாளர் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இசை நிகழ்ச்சியை கேட்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் கண்களினுடைய இறைவன்கள் செய்வோம். அன்பின் இயேசுவே, சிறகொடிந்த பறவை என்னும் தலையங்கத்தில் உண்மை சம்பவத்தை இசை வழி நற்செய்தியாய் தொகுத்த துணை புரிந்தீரே உமக்கு நன்றி. இதை கேட்கின்ற அத்துணை மக்களையும் ஆசீர்வதியும். இக்கூடுகை அமர்ந்து எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையும். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அன்பர்களே, தேவ ஆவியானவர் நம்மத்தில் இறங்கி வந்து அசைவாடும்படியாக இசையோடு நாம் அவரை வருந்தி அழைப்போம். அன்னையாய் காக்கும் அமுதரே போற்றி, இன்று நடத்தும் ஈசரே போற்றி, ஈகையுள்ளோரின் இதயமே போற்றி போற்றி. திருச்சபை ஒன்றிலே ஒரு அழகான ஆராதனை வந்து நடந்து கொண்டிருக்கிறது. செய்தியாளர்களோடு செய்தி கொடுத்து கொண்டிருந்தார். மக்கள் எல்லாரும் செய்தி கேட்டுக் கொண்டிருந்தார்கள். செய்தி அதிக பிரசங்கமாக இருந்தது. 2 மணி நேரம் பிரசங்கம் நீண்டு கொண்டே இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய போதகர் 20 நிமிடங்களுக்கு மேல் பிரசங்கம் செய்தாலே நாம் கடிகாரத்தையும் போதகரை ஒன்று பார்த்தோம். அப்படி என்று சொன்னால் 2 மணி நேரம் பிரசங்கம் கேட்ட அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும்? சலித்து போய் அமர்ந்திருந்தார்கள். கூட்டத்தில் உட்கார்ந்தவங்கன்னா களைத்து போய் பாதி பேர் எழுப்பி போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் அப்படி தூக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த பிரசங்கியருக்கு ஒரே கலக்கம், கவலை. நான் எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணி வந்து பேசுறேன், அதெல்லாம் தூக்கிட்டு இருக்கிறாங்களே என்று சொல்லி
இவர்களை பார்த்த பிரசங்கியார் ஒரு அறிவிப்பொன்றை அறிவித்தார். கூட்டம் முடியும் வரைக்கும் தூங்காம விழித்திருந்து பிரசங்கம் கேட்கிறவர்களுக்கு கூட்ட முடிவில் ஸ்வீட் வழங்கப்படும் என்று சொன்னார். இனிப்பான வந்து இலவசமாய் கிடைக்கிறது என்று சொன்னால் மகிழ்ச்சி தானே. அந்த மகிழ்ச்சி அந்த மக்களுக்கு உண்மைதான். எனவே தூங்கிக் கொண்டிருந்தவர்களும் செய்தி கேட்பது போல் விழித்திருப்பது போல் நடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். கூட்டத்தில் ஒரு பாட்டியமாவும் அமர்ந்திருந்தார்கள். பாட்டியமும் பிரசங்கம் கேட்டுட்டே இருந்தாங்க. இருந்தாலும் தன்னை அறியாமலே பாட்டி தூங்கிட்டாங்க. சிலரை பார்த்தீங்கன்னா கண்ணு மூடுறது பாதிக்கிற சுபாவம் இருக்கும். தெருவில் ரோட்ல போற பஸ் பார்த்தீங்கன்னா முந்தி அடிச்சுட்டு முன்னால போய் சைடு சீட்டுக்கு சண்டை போட்டு உட்காருவாங்க. ஆனா ஒரு ஸ்டாப் அந்த பக்கம் போனால தூங்குவாங்க. தூங்குற போது வாரம் இருந்திருக்கும். ரோட்ல போற வாரம் குப்பை எல்லாம் வாய்ப்பு போனாலும் தெரியாத நபர்களும் உண்டு. இந்த பாட்டிக்கு இந்த சுபாவம் இருந்தது. கட்டு மூடுறது வாரம் இருந்துச்சு. ஒரு பெரிய வண்டு ஒன்று ஆலயத்தை சுற்றி சுற்றி வந்தது. ஆலயத்தை சுற்றி சுற்றி வந்த வண்டு என்ன நினைத்ததோ ஆலயத்திற்குள் வந்து அங்கிருந்த மக்களையும் சுற்றி 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 வந்தது. ஆலயத்துடைய மக்களை சுற்றி சுற்றி வந்த வண்டு என்ன நினைத்ததோ பாட்டியின் பக்கமாய் வந்து பாட்டியையும் சுற்றி 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 வந்தது. பாட்டியின் பக்கமாய் சுற்றி சுற்றி வந்த வண்டு என்ன நினைத்ததோ பாட்டியின் வாயிலே வந்து வாயின் ஒரு கணம் சுற்றி சுற்றி வந்தது. திடீர்னு சொல்லி பாட்டியுடைய வாய்க்குள்ளே புகுந்து வந்தாங்க. பாட்டி சொன்னாங்க, நல்ல பிரசங்கியா கூட்ட முடிவுலதான் ஸ்வீட்டு தர வேண்டினாங்க. இப்ப கூட்டத்துக்கு இடையில நான் தூங்குனவரும் கருணை வந்து என் பக்கத்துல வந்து என் வாய்க்குள்ள ஸ்வீட்டை போட்டு தந்தாங்க சொல்லி அந்த ஸ்வீட்டை ஒரு கடி அடிச்சாங்க. நண்பர்களே, ஒருவேளை வேடிக்கையான நிகழ்வாக இருந்தால் இந்த இசை நிகழ்ச்சியிலே கேட்க வந்திருக்கிறனா விழிப்போடும் கருத்தோடும் அமர்ந்திருப்போம். இக்கூடவே நமக்கு ஆசீர்வாதம் நிறைந்ததாய் அமையும். பார்க்குள்ளே நல்ல நாடு ஆரம்பித்திருந்தார். பாரமணிக்கடி தன் பரமத்தை மாற்றிக்கொள்ளும் அழகு, தாவர தழுகள் முகங்களை முக்காட்டிக் கொள்ளும் பொலிவு, வளைந்து வெளியும் ஜீவனுள்ள ஆறு, இயற்கை அன்னை ஆங்காங்கே கட்டியிருக்கும் பச்சை காடுகள், பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் மலைகள் குன்றுகள், கூட்டம் கூட்டமாய் கும்பிக் கொண்டும் பூக்கள், இப்படி பல சித்திர படைப்புகளை கொண்டது நம் பாரதத்தின் நாடு. அப்படிப்பட்ட பொறுப்புடையும் பூமியா பாரத பூமியில் செல்வங்கள் பல அனைத்தும் இயற்கையின் அசுர விளையாட்டால் சிதறிப்போம். ஐயோ, ஏன் இந்த வேதனை என்று சொல்லி ஏங்கி போயிருக்கும் ஒரிசா மாநிலத்தில் மனவத்தூர் கிராமத்தில் 1999 ஆண்டு ஜனவரி 23ஆம் நாள் ஆஸ்திரேலிய மிஷனரி கிரஹாம் ஸ்டூவர்ட் ஸ்டெயின்ஸ் அவரது 2 பச்சிளம் குழந்தைகள் மதவெறிபிடித்த மனித மிருகங்களால் உயிருடன் தீயில் எரித்துக் கொள்ளப்பட்ட சகிக்க முடியாத கிரகிக்க முடியாத கடல் நெஞ்சங்களையும் உருக வைக்கும் உயிர்விப்பான உண்மை சம்பவம் இதோ சிறகொழிந்த பறவையா, சிறகொழிந்த பறவையா, சிறகொழிந்த பறவையா. நிலவளம் நீர்வளம் அமைய பெற்று ஆஸ்திகளை அதிகமாய் பெற்று இயற்கை அன்னையின் தன்னகத்தை கொண்ட நாடுதான் ஆஸ்திரேலியா நாடு. இமயபோர் சிறப்புற்ற அந்நாட்டில் காண்போரை தவறும் கண்டவர் அழகு கொண்ட ஒரு நகரம் தான் குயின்ஸ்லாந்து என்று சொல்லுகின்ற நகரம். அப்பெருநகரத்தில் மணலுக்கே வர்ணமடித்தால் ஒரு கிராமம், அதுதான் பார்க்ஸ்வுட் என்று சொல்லுகின்ற ஒரு கிராமம். பசுமையான அழகான அந்த கிராமத்தில் பல குடும்பங்கள் இனிமையாய் வாழ்ந்து வந்தார்கள். அதிலே ஒரு குடும்பம் தான் திருவாளவில்லியம் திருமதியின் சபா அன்பான நகரான குடும்பத்தையா. திருவாளவில்லியம் திருமதியின் சபா அன்பான நகரான குடும்பத்தையா. அழகான அந்த குடும்பத்தில் திரு வில்லியம் மற்றும் எலிசபெத் தம்பதிகளுக்கு ஆண் குழந்தைகள் 1, பெண் குழந்தை 1,
கையில் எடுத்து தன்னையும் அனைத்து குடும்பத்தையும் கலக்கத்திற்குள்ளாக்கி கொண்டிருந்தார். ஆனால் ஸ்டேட்ஸ் தன்னுடைய தாயினுடைய பக்திக்குரிய பராமரிப்பில் வளர்க்கப்பட்டபடியினால் தந்தையினுடைய இச்செயல் அவருடைய விசுவாச வாழ்வுக்கு தடையாக அமைந்தது. தன்னுடைய தாயார் அனுதினமும் வேத வசனங்களை ஸ்டேட்ஸுக்கு ஆன்மீக உணவாய் ஊட்டினார். அன்பு மகனே, வேதம் எப்படிப்பட்டது தெரியுமா? சத்திய வேதம், பக்தரின் கீதம், சுத்தர்கள் போற்றும் பாதையில் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம், பக்தரின் கீதம், சுத்தர்கள் போற்றும் பாதையில் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். எத்தனை துன்பம் உயரம் வந்தம், தங்களை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம், பக்தரின் கீதம், சுத்தர்கள் போற்றும் பாதையில் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம். தன்னுடைய தாய் பேச்சியார் வேதத்தை வாசி, வேதத்தை நேசி, விளையின் பயிர் உலகிலே தெரியும் என்னும் கூற்றுக்கு நடந்த கிரகாம் ஸ்டூவர்ட் ஸ்டேட்ஸ் தன்னுடைய 10வது வயதிலே போதகர் ஆலன் என்பவருடைய செய்தி மூலமாய் இயேசுவின் தன்னுடைய சுப்பரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டார். ஆண்டாண்டு காலமாய் தேவ செய்தி கேட்டு இனியும் இதயத்தை இரும்பு கரவால் தூக்கி வைத்திருக்கிற அந்த தேவ பிள்ளையை சிந்தித்துக் கொள். கிறிஸ்தவம் ஐரோப்பாவை அடையும் முன்பே இயேசுவின் 12 சீடர்களில் ஒருவரான புனித தோமையார் மூலமாய் 1ஆம் நூற்றாண்டில் இந்தியாவுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அன்றிலிருந்து கடந்த 2024 ஆண்டுகளாய் நம்முடைய நிலையை நினைத்தால் இதேதான். இன்றைய கிறிஸ்தவனுடைய நிலையை நினைக்கிற போது ஒரு சிறுகதை ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது. கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆராதனை ஒன்று ஆலயத்தில் நடந்து வருகிறது. ஆலயத்தில் திரளாய் மக்கள் கூடி வந்திருந்தார்கள். கிறிஸ்துமஸ் என்றாலே நமக்கு மகிழ்ச்சி, அதிலும் புத்தாடை என்பது மிக மிக மகிழ்ச்சி. ஆக வந்தவர்கள் எல்லாம் புத்தாடைகளை கட்டிக்கொண்டு வர ஆரம்பித்தார்கள். இரவு 6:30 மணிக்கு கூடுகை. 6 மணிக்கு ஒரு பாட்டியை வந்து முன்னால் வந்தாங்க. அந்த பாட்டியோட பேர் ரோசமா என்று சொல்கிற பாட்டி. தயவு செய்து கொண்டு ரோசமானி ஏதாவது மன்னிச்சிருங்க, இந்த ரோசமா கிடையாது, அது அந்த ரோசமா. இந்த ரோசமா பாட்டி வந்து முன்வரிசையிலே உட்கார்ந்து கொண்டாங்க. அந்த பாட்டியுடைய ஆலயத்தின் அருகாமையில்தான். ஆனால் ஆலயத்தில் எந்த ஆராதனைக்கும் வருவது கிடையாது. ஆனால் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆராதனை ஒரு அழகான பட்டுச்சேலை கட்டி கொண்டு உட்கார்ந்தாங்க. ஒரு வேலை கட்டிய பட்டுச்சேலை எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்களோ என்னவோ முன்னால் வந்து உட்கார்ந்தாங்க. பக்கத்து வீட்டு தாசமாவும் வந்து அருகில் உட்கார்ந்து கொண்டாங்க. இவருடைய வீடு இரண்டு வீடு பக்கத்து வீடு. ஆனால் 2 பேரும் மாறி மாறி பேசுகிற சண்டை. இப்ப தெரியாம வந்து பக்கத்துல மாட்டிட்டாங்க. இப்பொழுது ரோசமாள் தாசமாலை பார்த்து, தாசமாள் ரோசமாலை பார்த்து கண்களுக்கு ஒரு பெரிய யுத்தமே நடைபெற்றது. இப்பதான் தாசமாள் ரோசமாள் கட்டியிருந்த அழகான பட்டுச்சேரியை பார்க்கிறார். என்ன அழகு, எத்தனை அழகு, என்னுடைய கணவன் இருக்கிறாரே, இப்படி ஒரு அழகான பட்டுச்சேரியை என்னுடைய கணவன் வாங்கி வந்திருந்தால் நானும் கட்டிக்கொண்டு ஒய்யாரமையோடு அமர்ந்திருப்பேனே என்று சொல்லி யோசித்தார். இந்த பட்டுச்சீலைகளை எவ்வளவு இருக்குமோ என்று சொல்லி யோசித்துக் கொண்டே இருந்தால் எப்படி கேட்பது என்று சொல்லி ஆசைத்தார். ஆனால் கேட்க முடியாது என்று சொன்னால் இருவரும் சண்டை. என்றாலும் ஆசை உள்ளவர்களை எப்படியாவது கேட்டுவிட வேண்டும் என்று சொல்லி அவன் நினைத்துக் கொண்டே இருந்த போது போதகர் சொல்கிறார், நாம் எழுந்துள்ள இயேசுவை திருவாசகவதியே கெட்ட இளைஞனை மீட்டவர்கள் இந்த பாடலை பாடுவோம் என்று சொல்ல கொயர் பிள்ளைகள் முன்னரம்ப திருச்சபை பின்னரம்ப பாடல் படியிலே ஆரம்பிக்கிறது. இயேசுவே திருவாசகவதியே கெட்ட இளைஞனை மீட்டவர்கள் இயேசுவே திருவாசகவதியே. அழகான பாடல் நாம் அடிக்கடி பாடக்கூடிய விசுவாசத்தை இன்னும் மெருகின்ற பாடல். இந்த பாடலை கேட்டவுடன் தாசமாளுக்கு ஒரு ஆசை வந்தது, ஒரு எண்ணம் வந்தது. இந்த பாடலோடு சேர்த்து பட்டுச்சீலைகளை கேட்டால் என்ன என்று சொல்லி யோசித்தார். பாடலோடு சேர்த்து பட்டுச்சீலைகளை எப்படி கேட்க ஆரம்பித்தார். அக்கரோசமா பட்டுச்சேலத்தின் நவிலே
சிறையில் ஊட்டிக்கொண்டு உன்னிடத்தில் நான் வருவேன் ஓசமா பட்டிச்சேலத்தின் நவில அக்கரோசமா பட்டிச்சேலையின் நவில. வீட்டிலே கூட பேசுறது கிடையாது. இங்க வந்து பட்டு சேலையில பாட்டுல கேட்கறியோ உனக்கு மட்டும்தான் பாட தெரியுமா? எனக்கு பாட தெரியாதா? மாஸ்டர் அடுத்த பாட்டு சொல்லட்டும், உனக்கு நான் பாடி காட்டுறேன், பாட தெரியுமான்னு சொல்லி உனக்கு நான் பாடி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இப்பொழுது இந்த ரோசமா திருப்பி தாசமா பார்த்து பாட ஆரம்பிக்கும். கண்களை சுந்தெடுப்பேன் ஒழுங்காக இருக்காத கண்களை சுந்தெடுப்பேன் மூக்கத்தால் எடுப்பேன் ஒழுங்காக இருக்காத மூக்கத்தால் எடுப்பேன். இங்கு கிறிஸ்தவம் இப்படி சொல்லி கொண்டிருக்கிறது. வெறும் விளம்பரம் மட்டும்தான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகின்ற ஒரு விளம்பரத்தை மட்டும்தான் சமூகத்திலே சிலர் காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். தனிப்பட்ட வாழ்வில் கிறிஸ்து இல்லை, குடும்ப வாழ்வில் கிறிஸ்து இல்லை, திருச்சபை வாழ்வில் கிறிஸ்து இல்லாத அளவாக இல்லை. பசுத்தோலை போட்டிய புலி போல கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொல்லி இனியும் நாம் நடித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் ஒரு நாள் நம்முடைய தேசம் கிடைக்கப்படும் எச்சரிக்கையாக இருக்கும். கோடி பணம் இருந்தால் உலகத்தை வேண்டும் என்று சொன்னால் ஒரு மணி நேரத்திலே சுற்றி சுற்றி வட்டமிடலாம். அத்தனை விஞ்ஞானம். ஆனால் கோடி கோடியாய் கொட்டினாலும் கோடி கோடியாய் கொட்டினாலும் பரலோகத்தை நாம் எட்டி கூட பார்க்க முடியாது என்பதை மறந்து வேண்டாம். காஷ்மீர் போறதுக்கு வேணும்னா ஆள் வாங்கலாம். ஆனால் பரலோகம் போவதற்கு எந்த வண்டி வாங்கலாம்? காஷ்மீர் போவதற்கு நான் ஒன்று வாங்கினேன். காஷ்மீர் போவதற்கு நான் ஒன்று வாங்கினேன். பாதிமழையில் பேரு ஊருக்கு பாதிமழையில் பேருக்கு பரலோகம் போவதற்கு எந்த வண்டி வாங்கலாம்? பரலோகம் போவதற்கு வண்டி ஒன்று வேண்டாமே. சிக்கலெட்டி போவதற்கு சிறுபாறை போதுமே. சிக்கலெட்டி போவதற்கு சிறுபாறை போதுமே. நாம் சிக்கலெட்டி பரலோகம் போக வேண்டும் என்று சொன்னால் சிலுவையின் பாதையை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு ஸ்டேட்ஸ் தன்னை இறைவனுக்காய் அர்ப்பணிப்பது தன்னுடைய 10வது வயது. அதுபோல் இன்றே நாம் இறைவனுக்காய் நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். ஓடையில் மெதுவாக உருண்டோடும் கற்களை போல நாட்கள் மெல்ல மெல்ல நகர்ந்து இறைவனுக்காய் தன்னை அர்ப்பணித்த ஸ்டேட்ஸ் திருச்சபையில் சென்று ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார். இப்படி இறைவனுக்காய் வாழ்ந்து கொண்டிருந்த ஸ்டேட்ஸுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய புயல் ஒன்று வீச ஆரம்பித்தது. பெரும் புயல் வீச ஆரம்பித்தது. புயலினால் குடும்ப பொறுப்பு ஸ்டேட்ஸுடைய தலைமையில் உள்ளது. குடும்பத்தை இணைத்து தொழிலை மதித்து எழுத்தாளராக ஒருவருக்கு வேலை பார்த்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே 6 ஆண்டுகள் அப்படியா உருண்டோடி. ஒரு நாள் ஸ்டேன்ஸ் திருச்சபைக்கு கடந்து சென்றார். காலையிலே திருச்சபைக்கு கடந்து சென்றார். திருச்சபை என்ன தெரியுமா? திருச்சபை என்பது அன்பு ஆட்சி செய்கின்ற அரண்மனை. அமைதியாய் ஆண்டவரை வணங்கும் அமைதி பூங்கா. வேற்றுமை களைந்து ஒற்றுமை வளர்க்கும் நந்தவனம் திருச்சபை. வேதனை படுவோர் ஆறுதலையும் சரணாலயம் திருச்சபை. வருத்தப்படுவோர் சுமையாகி கல் திருச்சபை. ஏழை பணக்காரன் பாகுபாடலாத பல்கலைக்கழகம் திருச்சபை. உண்மை ஊழியர்கள் உண்மையாக இழைக்கும் பூங்காவனம் திருச்சபை. ஆனால் இன்றைய கால திருச்சபையுடைய நிலையில் சிற்றப்பர் வீட்டுக்கு சென்று சிற்றாரை வாங்கி வரலாம் என்று நினைத்து சென்றால் சிற்றப்பர் பெண்ஜாதி ஈச்சம்பாயை இழியில் கட்டிக்கொண்டு எதிரே வந்து நின்றார். அங்கேதான் இன்றைய கால திருச்சபை முடிகிறது. ஒற்றுமை இல்லாமல் அன்பு இல்லாமல் திருச்சபைகள் வீழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலச்சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைய கால திருச்சபைகளை நினைக்கிற போது ஒரு குறுகதை ஒன்று ஞாபகம் வருகிறது. இல்லம் ஒன்றிலே அண்ணனும் தங்கையும் ஒரு வாழ்ந்தார்கள். சிறு வயதிலே பெற்றோரை இழந்த இந்த சகோதரிகள் அண்ணனுடைய பராமரிப்பிலே வளர்க்கப்பட்டார்கள்.
நல்வாழ்வை கருத்தில் கொண்ட அண்ணன் தங்கைகளுக்கு நல்ல தையல் கலையை கற்றுக் கொடுத்திருந்தார். தங்கைகள் தையல் கலையிலே தேர்ந்தவர்கள். அந்த வீட்டில் இந்த தங்கைகள் அண்ணனோடு மிக அன்பாக இருப்பார்கள். ஆனால் தங்கைகளுக்கு எப்பவும் சண்டை, 3 பேரும் மாறி மாறி எப்பவும் சண்டை, போட்டி பொறாமை சண்டை. இச்சூழலில் ஒரு நாள் அண்ணனுக்கான திருமண ஏற்பாடு நடந்தது. திருமணத்திற்கான நாள் குறித்தார்கள். திருமணத்திற்கான நாள் நெருங்கியது. புத்தாடைகள் எல்லாம் எடுத்து வந்தார்கள். திருமணத்திற்கு முந்தின நாள் இரவு மணமகன் எடுத்து வந்த புத்தாடைகளை போட்டு அளவு பார்த்தார். சட்டையை போட்டு பார்த்தா அழகா இருந்துச்சு. பேரை போட்டு பார்த்தா ஆரஞ்சு நீளம் அதிகமாக இருந்துச்சு. மறுநாள் மணக்கோலத்தில் அதை போட்டுட்டு உட்கார வேண்டிய பேர்த்து ஆரஞ்சு நீளம் அதிகமாக இருக்கிறது. இனி வெட்டுவதோ தைப்பதோ சாத்தியமில்லை, என்ன செய்வதுன்னு சொல்லி யோசித்துக் கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணுவோம் என்று சொல்லி மடிக்கு வைத்துக் கொண்டு தூக்க ஆரம்பித்தார். அண்ணனுடைய இந்த பரிதாபங்களை தம்பிகளுக்கு தெரியும். தங்கைகள் தான் தையல் கலையை தேர்ந்தவர்களே இருந்தாலும் அப்படியே படம் தூக்கிட்டாங்க. அதிகாலை 2 மணிக்கு மூத்த சகோதரி விழித்துக் கொண்டார். ஐயோ, என்னுடைய அண்ணன் நாளை இந்த ஆரஞ்சு நீளம் அதிகமான பேரை போட்டு மணக்கோலத்தில் உட்கார வேண்டுமா என்று சொல்லி யோசித்தார். பேரை எடுத்தால் சரியாக ஆரஞ்சு நீளத்தை கட் பண்ணி தைத்து வைத்துக் கொண்டு தூங்க ஆரம்பித்தார். தங்கைகளோடு அவர் பேசாதனால தூங்கிட்டார். அதிகாலை 3 மணி ஆயிற்று. 2வது தங்கை விழித்துக் கொண்டால் அவளும் பேரை எடுத்தால் சரியாக ஆரஞ்சு நீளத்தை அவளும் கட் பண்ணி தைத்து வைத்துக் கொண்டு தூங்க ஆரம்பித்தார். அதிகாலை 5 மணி ஆயிற்று. 3வது சகோதரி விழித்துக் கொண்டால் ஐயோ என்னுடைய அண்ணன் என்று சொல்லி நினைத்து அவளும் பேரை எடுத்தால் சரியாக ஆரஞ்சு நீளத்தை கட் பண்ணி தைத்து வைத்துக் கொண்டு அவள் தூங்கினார். காலை மணமகன் எழுந்தார், குளித்தார், வண்ண பவுடர்களால் முகத்தில் சாயத்தை எல்லாம் பூசிக்கொண்டார். கண்ணாடி முன்பு சென்று பார்த்தால் என்ன அழகு, எத்தனை அழகு, தன்னை பார்த்து தானே வியந்து கொண்டார். சட்டையை போட்டு பார்த்தா அழகா இருந்துச்சு. பேரை போட்டு பார்த்தா முந்தின நாள் பேரா இருந்தது, மறுநாள் டவுசராக இருந்துச்சு. அன்பர்களே, ஒற்றுமையின்மையான ஒரு குடும்பத்தில் அந்த நிகழ்வை வேடிக்கை அரிசித்து இது திருச்சபையில் பதவி ஆசையினாலும் சுய நலன்களினாலும் நிரப்பப்பட்டதால் அங்கு கிறிஸ்துவுக்கும் இடமில்லை, உன்னை கிறிஸ்தவர்களுக்கும் இடமில்லாத அவலங்களை கிறிஸ்தவம் என்று பேரவில் சொல்லி கிறிஸ்துவை அவமானப்படுத்துகின்ற நிலை. அன்பர்களை சிந்தித்துக் கொள்ளுங்கள். திருச்சபை வளர்ச்சி என்பது ஒரு பெரிய தேவாலயம் கட்டுவதோ, ஊரெல்லாம் வண்ண தோரணங்களை கட்டி அழகுபடுத்துவதோ திருச்சபை வளர்ச்சி இல்லை. திருச்சபையுடைய வளர்ச்சி எங்கே 1 2 பேர் என் நாமத்து நிமித்தம் ஒருமனப்பட்டவர்களால் கூடி வருகிறோம், அவர்களுக்கு இருப்பேன் என்று சொல்லி வாக்களித்த இறைவனை இணைந்து தரிசிப்பது தேடுவதுதான் திருச்சபையுடைய வளர்ச்சி. நிலையற்ற வாழ்க்கை, அன்பை தேடுவோம். நிலையற்ற வாழ்க்கையை தான் ஒரு பக்தர் இப்படி அழகாய் சொல்லிவிட்டார். மரண நதி வேகமாய் நடுவில் ஓடுதே, ஐயோ மாநிலங்கள் யாவரையும் மாறிக்கொள்ளுதே, மரணம் மாறிக்கொள்ளுதே. மரண நதி வேகமாக நடுவில் ஓடுதே, ஐயோ மாநிலங்கள் யாவரையும் மாறிக்கொள்ளுதே, மரணம் மாறிக்கொள்ளுதே. காப்பு கோர்ஸ் தமிழ் ஜீவிக்கெல்லாம் போச்சுதே, காப்பு கோர்ஸ் தமிழ் ஜீவிக்கெல்லாம் போச்சுதே, ஐயோ பணமுள்ளோரை கல்லறைக்கு கொண்டு போகுதே, ஐயோ படிப்புள்ளோரை கல்லறைக்கு கொண்டு போகுதே. மரண நதி வேகமாக நடுவில் ஓடுதே, ஐயோ மாநிலங்கள் யாவரையும் மாறிக்கொள்ளுதே, மரணம் மாறிக்கொள்ளுதே, என்னையும் மாறிக்கொள்ளுதே, என்னையும் மாறிக்கொள்ளுதே. அன்பர்களே, இந்த உலக வாழ்க்கை நிலையற்றது. இந்த உலகத்திலே ஏழைக்கும் படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் பணக்காரனுக்கும் நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் கூட இந்த உலக மரணம் நிச்சயம் உண்டு. ஆனால் நாம் கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்தால் நித்தியத்திலே ஒரு வாழ்வு உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம். அந்த காலங்களிலே திருச்சபைக்கு சென்றடைந்த ஸ்டேட்ஸ் அந்த நாள் இனி உள்ள நாட்களில் இறைவனுக்காய் செயல்பட திருப்பு முனையான நாள் என்று அறிந்திருக்கவில்லை. இந்திய தேசத்து தொழுமையாளர் மத்தியில் ஊழியம் செய்ய இறைவன் அழைக்கின்ற நாள் என்று புரிந்திருக்கவில்லை. பாரத தேசத்தில் இறைவன் அழைத்து இறைவனுக்காய் உயிருடன் தீயில் எரிய இறைவன் தெரிந்து கொள்ளுகின்ற நாள் என்று புரிந்திருக்கவில்லை.
அங்கே ஆராதனை முடிந்தது. அந்நாளில் இந்திய மண்ணில் தொழுநோயாளிகள் மத்தியில் ஊழியம் செய்து கொண்டிருந்த ரெவா ஸ்டீவன்ஸ் என்று சொல்லுகின்ற அம்மையார் தன்னுடைய தாய்நாடாம் ஆஸ்திரேலியா சென்றிருந்தார். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஸ்டேட்ஸுடைய சென்றிருந்த அந்த ஆலயத்திலே அவர் செய்திக்காக கடந்து வந்திருந்தார். அந்த நாள் ரெவா ஸ்டீவன்ஸ் அம்மையாரை சந்திக்கின்ற வாய்ப்பு ஸ்டேட்ஸுக்கு கிடைத்தது. சந்தித்துக் கொண்ட அம்மையார் ஸ்டேட்ஸ் இடத்திலே இந்திய தேசத்தை குறித்தும் இந்திய தேசத்துடைய ஊழியர்களை குறித்தும் இந்திய தேசத்துடைய ஊழியக்காரரை குறித்தும் இப்படியாக ஸ்டேட்ஸுக்கு எடுத்திருக்கிறார். அன்பு சகோதரா, பாரத தேசத்தில் கோடிகள் வாழ்கின்றாரே, மக்கள் இயேசு ரட்சகரை அறிய வாய்ப்பின்றி ஆபத்தில் அழிகின்றாரே. அன்பு சகோதரா, பாரத தேசத்தில் கோடிகள் வாழ்கின்றாரே, மக்கள் இயேசு ரட்சகரை அறிய வாய்ப்பின்றி ஆபத்தில் அழிகின்றாரே. பாரத தேசம் பழம்பெரும் தேசம். ஆனால் இன்றும் கூட கல்லையும் மண்ணையும் கடவுளாய் வணங்கிக் கொண்டிருக்கின்ற தேசம் என்று பேசிக் கொண்டிருந்த அம்மையார் தன்னுடைய கைப்பையிலிருந்து ஒரு அழகான புகைப்படம் ஒன்றை எடுத்து ஸ்டேட்ஸ் இடத்தை காண்பிக்கிறார். ஸ்டேட்ஸ் இந்த புகைப்படத்தை பார்த்து சொல்லி காண்பிக்கிறார். ஒரு அழகான இளைஞனுடைய புகைப்படம். இந்த புகைப்படத்தை பார்த்த ஸ்டேட்ஸ் யாரமா இது, இத்தனை அழகான ஒரு வாலிபர் யாரமா இது என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருந்த போதே இன்னும் ஒரு புகைப்படத்தை தன்னுடைய பையிலிருந்து எடுத்து காண்பிக்கிறார். அந்த புகைப்படத்தை உற்றி நோக்கிறார். முகமெல்லாம் சீர்வடிந்து கொண்டிருந்தது. யாரமா இது என்று சொல்லி அந்த புகைப்படத்தை அடையாளம் தேடினார். அம்மையார் சொன்னார்கள், ஸ்டேட்ஸ், நீ முதல் படத்தில் பார்த்தாயே ஜோசியா, அதே ஜோசியாவுடைய புகைப்படம் தான் இரண்டாவது புகைப்படம். முதல் புகைப்படம் தொழுநோய் தாக்குவதற்கு முன்பு எடுக்கப்பட்டது. இரண்டாவது புகைப்படமோ தொழுநோய் தாக்குவதற்கு பின்பு எடுக்கப்பட்ட படம் என்று சொல்லி சொன்னார்கள். இரண்டு புகைப்படங்களையும் மாறி மாறி உற்று நோக்கினார் ஸ்டேட்ஸ். நோய்க்கு முன்பு அழகான முகம், பொலிவான நோய் தொற்றிக் கொண்ட பிறகு அதனால் சீரழிக்கப்பட்ட முகம், அன்பு செலுத்தவோ ஆதரிக்கவோ ஆளுநர் தனிமையில் தவித்து விடப்பட்ட அவருடைய அவலங்கள். இதை கண்ட கேட்ட இளைஞன் ஸ்டேட்ஸ் ஒரு கணம் திகைத்தார். மீண்டும் ஒரு நிமிடம் அந்த புகைப்படங்களை மாறி மாறி உற்று நோக்கினார். மாறி மாறி உற்று நோக்கினார். அந்த ஜோசியாவுடைய முகத்தை பார்த்து இரண்டு புகைப்படங்களுடைய பார்த்து உள்ள முழுகி உடைந்த உள்ள நடைபெறார். நடக்காது. அந்த நாள் இரவு ஸ்டேட்ஸ்க்கு தூக்கமே வரவில்லை. அந்த ஜோசியாவுடைய புகைப்படங்கள் நோய் தொற்றிக் கொள்வதற்கு முன்பு இருந்த அழகான முகம், நோய் தொற்றிக் கொண்ட பிறகு சீரழிக்கப்பட்ட முகம், இந்த இரண்டு புகைப்படங்கள் மாறி மாறி உடைய முகத்துறையில் மனத்துறையில் வந்து கொண்டு இருக்கிறது. ஏதோ சிந்தித்துக் கொண்டு இங்கு வந்து நடந்தார். ஆறுதல் கிடைக்கும் என்று சொல்லி வேதத்தை திறந்தார். அங்கே அவருக்கு கிடைத்தது மார்க் முதல் அதிகாரம், இயேசு குஷ்டரோகிகளை சுகப்படுத்திய நிகழ்வு. இதை வாசித்த போது கண்கள் எல்லாம் குளமாயின, உடல் நடுங்கியது. யாரோ அவரோடு பேசுவது போல் உணர்ந்தார். அன்பு மகனே ஸ்டேட்ஸ், ஸ்டேட்ஸ், உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய், இயேசு என்றால் என்ன
உனக்காய் நான் கல்வாரி சூழில் அடிக்கப்பட்டேனே, எனக்காய் நீ என்ன செய்தாய் செய். உன் மேனியை பார் எத்தனை அழகு, உன் முகத்தை பார் எத்தனை பொலிவு. ஆனால் பாரத தேசத்தில் கோடி கோடியாய் மக்கள் வாழ்வில் பொலிவிழந்து மேனியெல்லாம் கலைகிறது, நடைபெறங்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. உன்னால் அவர்களை ஆதரிக்க இயலாதா ஸ்டேட்ஸ்? யோனாவுக்கு மாணவி சீமோனே, நீ எனக்கு அன்பா இருக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா என்று இயேசு பேதுருவிடம் கேட்டது போல் ஸ்டேட்ஸிடம் கேட்கிறார். கேட்ட கேள்விகள் அனைத்தும் இளைஞன் ஸ்டேட்ஸின் கண்களிலிருந்து பெரும் நதியை வரவை, உள்ளத்தை பணியாய் கரைக்கு சென்று இந்த இடத்திலே ஊழிய தரிசனத்தில் ஒரு முழங்கால் படியிட்டு தன்னை முழுவதும் ஆயப்படி அர்ப்பணித்தார். பாவினார் கிருபை காட்டும் மீண்டும் ஓர் தருணம் தாரும், சுயத்தை முற்றும் ஒழித்துவிட்டு உண்மையாய் உந்தன் பணி செய்ய. பாவினார் கிருபை காட்டும் மீண்டும் ஓர் தருணம் தாரும், சுயத்தை முற்றும் ஒழித்துவிட்டு உண்மையாய் உந்தன் பணி செய்ய. ஐயா, உண்மையாய் உந்தன் பணி செய்ய. தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்த ஸ்டேட்ஸ் அந்த இரவே ஒரு புதிய தீர்மானத்தை எடுத்துக்கொண்டார். பல எதிர்ப்புகளையும் எதிர்நீச்சலிட்ட ஸ்டேட்ஸ் இறையியல் கல்லூரியில் சென்று இறையியல் படிப்பை முடித்து இந்திய தேசத்தின் இறைப்பணிக்காய் திரும்ப நினைத்த அவருக்கு பெற்றார், உற்றார், மற்றார் எதிர்ப்புகள் தெரிவித்தார். உயிர் மீது உனக்கு ஆசை இருந்தால் உன் முடிவை உடனே மாற்றிக்கொள். இந்திய தேசம் கிறிஸ்துவை அழைத்தும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்படுகிற தேசம், கிறிஸ்தவ பாதிரியார்களையும் கன்னியாஸ்திரிகளையும் மாணவர்களுடைய தேசம் இந்திய தேசம், இறைவன் வசிக்கின்ற திருச்சபைகளை தீக்கிரையாக்கிய தேசம் இந்திய தேசம், மதவெறி பிடித்த மனித மிருகங்கள் இன்னும் வாழுகின்ற தேசம் இந்திய தேசம். அங்கே கிறிஸ்தவருக்கு வாழ்வில்லை, வாழ வழியில்லை. நீ சிந்திக்க தெரிந்த இளைஞன் முட்டாளாய் விடாது. சிந்தித்தால் இப்பொழுது சிந்தி, இல்லாவிட்டால் பிறகு சிந்திப்பார். இந்த பேச்சுக்கெல்லாம் ஸ்டேட்ஸின் காது செவிடன் காதில் ஊதிய சங்கு கதையாகவே இருந்தது. பல எதிர்ப்புகளையும் எதிர்நீச்சலிட்ட ஸ்டேட்ஸ் 1965 ஆண்டு ஜனவரி திங்கள் கடல் கடந்து இந்தியாவுக்கு சேர்ந்தார். அங்கே அவருடைய வருகைக்கு காத்திருந்த இறை தொண்டர்கள் அவரை அழைத்துக் கொண்டு இறைப்பணி களத்திற்கு நேராக சென்றார்கள். சில நாட்கள் மெதுவாய் நடந்தது. சேட்ஸனுடைய ஊழியத்திற்கு உதவியாய் ஒரியா மொழியையும் சந்தான மொழியையும் கற்றுக்கொண்டார். அந்நாட்கள் இந்திய மக்களுடைய அறியாமையும் கூட பழக்க வழக்கங்களையும் கண்ட ஸ்டேட்ஸ், இறைவா, இருள் பறந்திருக்கின்ற இந்திய மக்கள் மீது மெய்யொழியாமை வர வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்தார். அது மட்டுமல்ல, கிராமங்கள் தோறும், வீதிகள் தோறும், நகரங்கள் தோறும் அலைந்து திரிந்து இறை அன்பை கூறினார். ஆதரிக்க ஆளெண்ணி, அன்பு காட்ட உறவின்றி, பெற்றாரெண்ணி, உற்றாரெண்ணி தனிமையில் தவித்த மக்களை இறை என்பார் அள்ளி அணைத்து வகைத்தார். இப்படி ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே ஒரு நாள் முதன்மை குருக்கள் சில பேர் சேட்ஸுடைய இல்லத்திற்கு வந்தார்கள். ஸ்டேட்ஸ், இனி நீ தனிமையாக இருப்பது நல்லதல்ல. எனவே உன்னோடு சேர்ந்து இறைப்பணிக்கு பக்கபலமாக இருப்பதற்கு ஒரு துணையை நாங்கள் உனக்காய் பார்த்திருக்கிறோம் என்று கூறினார்கள். அதற்கு ஸ்டேட்ஸ், இறைவன் சித்தவதுவோ அது நடக்கட்டும் என்று சொல்லி மறுமொழியாய் கூறினார். ஸ்டேட்ஸுடைய திருமணம் பெற்றார், உற்றார், மற்றார் சம்மதத்துடன் இறை சித்தப்படி நிச்சயிக்கப்பட்டது. மணப்பெண் யார் தெரியுமா? ஆஸ்திரேலிய தேசத்தை சேர்ந்த மருத்துவ மிஷனரி கிளாடிஸ். திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. ஆனால் இன்றைய திருமணங்களோ ரொக்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. பைக் ஓட்ட தெரியுதோ தெரியலையோ, மாப்பிளைக்கு ஒரு பைக், ஓசியா ஊசுத்துறதுக்கு ஒரு ஏசி கார்,
சோம்பேறியா இருந்து விளங்குறதுக்கு 20 லட்சம் டெபாசிட். அதோட விடுவாங்களா? பொண்ணு அழகா இருக்கணும், கீழ் போல பாடணும், கிளி போல பேசணும், நட ஸ்டைலா இருக்கணும், மொத்தத்தில் அவள் பேரழகியா இருக்க வேண்டும். இந்த திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டால் பண ஆசை பிடித்த மனிதர்களால் ரோக்கத்தில் விற்கப்படுகின்ற திருமணங்கள். ஆனால் ஸ்டேட்ஸின் திருமணமோ இறை சித்தப்படி நிச்சயிக்கப்பட்டது. அத்திருமணம் 1983 ஆண்டு ஆகஸ்ட் 6ஆம் நாள் ஆஸ்திரேலியா தேசத்தில் வைத்து பூபூக்கும் பூச்சுவலையிலே பூபாலம் சிக்கும் பூங்குயில்களே அழகு நிலா உலாவர சோலை குயில் பாடிவர திருமணத்தில் இங்கிணைந்த புறாக்களே நீரில் பூவில் மனமென தேனில் சுவையென பகலில் ஒளியென பாலில் நிறவென இன்று போல் என்று வாழ்க்கை என்று சொல்லி பெற்றார்கள் உற்றார்கள் மற்றார்கள் வாழ்த்த கொட்டு மேகம் முழங்க இன்னிசை மழை பொழிய திருமணமானது இனிதே நடந்தேன். ஒரு சில நாட்கள் ஜோடி பறவைகளாய் தாய்நாட்டிலே உலாவினார்கள். மீண்டும் இந்திய தேசத்தின் மீதும் இறைப்பணி மீதும் கொண்ட தாகத்தின் காரணமாய் இந்தியாவில் தீர்மானித்தார்கள். இந்திய தேசத்தில் இறைப்பணிக்காகவும் கடந்து வந்தார்கள். பாரத தேசத்தில் வந்து இறைவனுடைய பணியை செய்து கொண்டிருந்த அவருடைய வாழ்க்கையிலே இறைவன் அவர்களுக்கு 3 பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். கற்பத்தின் கனி இறைவன் தருகின்ற ஆசீர்வாதம் என்ற வசனத்தின் கிழங்க அவருக்கு 3 பிள்ளைகள். மூத்த மகள் எஸ்தர்ஜா, 2வது மகன் பிலிப் கிரகா, 3வது மகன் தீமோத்தேயு கிரகா. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தது போல பிள்ளைகளும் கிறிஸ்துவிலே ஓங்கி வளர்ந்தார். பெற்றோர் பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற பாதையில் வளர்த்திய ஒழியினால் பிள்ளைகள் சிறு வயதிலிருந்து பாடல்களை எழுதி பாடுவது, இசைக்கருவிகளை விட்டுவது என்று சொல்லி நல்ல திறமைகளை உள்ளடக்கி வாழ்ந்தார்கள். நானும் வீட்டார்கள் என்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்னும் யோசுவா பக்தருடைய வசனத்திற்கிணங்க விசுவாச வார்த்தைக்கிணங்க குடும்பமாய் ஊழியம் தொடர்ந்தது. இவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்த பகுதியிலே மிக முக்கியமான பகுதி ஒரிசா மாநிலத்தில் உள்ள பரிவாரா பகுதி. இப்பகுதி எப்படிப்பட்டது தெரியுமா? சந்தானி மக்கள் வாழ் மலை வாழ் மின்சாரமும் இல்லாத கிராமமுங்க, சாலை வசதி இல்லா பரிமள கிராமமுங்க, சாலை வசதி இல்லா பரிமள கிராமமுங்க, படிப்பறிவில்லா மக்கள் மலர்வாழும் கிராமமுங்க, படிப்பறிவில்லா மக்கள் மலர்வாழும் கிராமமுங்க, நாவலி வாழும் மக்கள் ஒருயார் அடியும் மக்கள் காப்பவரின் நீ காப்பவரின் நீ தலையிடந்துமே வாழும் கிராமம் சந்தானி மக்கள் வாழும் மலை வாழும் கிராமமுங்க, மின்சாரமும் இல்லாத கிராமமுங்க. சந்தானியில மக்கள் வாழ்கின்ற மலை கிராமம் தான் பரிவாரா என்று சொல்லியிருக்கிறார். இங்கு மின்சார வசதியும் இல்லை, சாலை வசதியும் இல்லை. மக்களோ மாவட்ட அறியாதவர்கள், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாதவர்கள். அது மட்டுமல்ல, படைத்த இறைவனையை அறியாமல் கல்லையும் மண்ணையும் கடவுளாய் பாதித்து வணங்கிக் கொண்டிருந்த மக்கள் தான் இந்த சந்தானி நமக்கு. இப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலார் குடும்பமாய் ஊழியம் செய்து கொண்டார். இவருடைய ஊழியத்திலே மிக முக்கியமான ஊழியம் எது தெரியுமா? வியாதியஸ்தரை என்று பலர் ஒதுக்கி வைத்திட்ட தொழுநோயாளிகளை பள்ளியேற்ற, வியாதியஸ்தரை என்று பலர் ஒதுக்கி வைத்திட்ட தொழுநோயாளிகளை பள்ளியேற்ற, அழகா சமதான தொழுநோயம் தவித்தவர்கள், அழகா சமதான தொழுநோயம் தவித்தவர்கள், இனிய கண்டினோடு காப்பதெல்லாம் உயிரகரே, கற்பினையும் கொடுத்துட்டார், ஆதரவும் கொடுத்துட்டார், நீதியிலே நீந்தவரை அழைத்துட்டார், இறையன்பினால் யாவரையும் கவர்ந்திட்டார். தொழுநோயால் பாதிக்கப்பட்டு சமுதாயத்திலிருந்து துரத்தப்பட்டு குடும்பத்திலிருந்து
வெறுக்கப்பட்டு வீதியில் கிடந்த தொழுநோயாளர்கள் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களை அன்பால் அழைத்து புண்களை துடைத்து மருந்துகளை போட்டு குணப்படுத்தி பலப்படுத்தி இறையேசுவை கற்றுக் கொடுத்தார்கள். சந்தானிய மக்கள் பல சுகம் பெற்றார்கள். வியாதியிலிருந்து மட்டுமல்ல, பாவ நோயிலிருந்து சுகம் பெற்று இயேசுவை ஆராதிக்கவும் ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய நன்றி உணர்வையும் விசுவாசத்தையும் கண்ட ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விழாவை ஏற்படுத்தி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவது வழக்கம். இந்த விழாவில் அந்த சந்தானிய மக்கள், கிராமம் முழுவதும் மக்கள் அங்கு கூடுவார்கள். இந்நாள் அவர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்ததால் இந்த நாளிலே அந்த சந்தானிய மக்கள் தங்களுடைய பாரம்பரிய நடனமாகிய டாக்டரி என்று சொல்கிற நடனத்தை ஆடி அனைவரையும் மகிழ்ச்சிப்படுத்துவதும் வழக்கம். அந்த நாள் 1999 ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள் இவ்விழா கொண்டாடும்படியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. விழாவுக்கான நாளும் வந்தது. வண்ண கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டது. ஒலிபெருக்கி ஓசை விண்ணை பிளந்தது. மக்களுடைய மகிழ்ச்சி மனதை வெகுவாய் கவர்ந்தது. எங்கும் விழா கோலம், எங்கும் மகிழ்ச்சி, எங்கும் விழா கோலம். அவ்விழாவை சிறப்பிக்கும்படியாக ஸ்டெயின்ஸும் அவரது இரு பிள்ளைகள் பிலிப்பும் தீமோத்தேயும் கூட கடந்து வந்தார்கள். அந்நாள் விழா இனிதே துவங்கியது. அவர்களுக்கு ஒரே மகிழ்ச்சி விளக்குகிறவர்கள் மேளங்கள், தாளங்கள், கொட்டு மேளங்கள், ஆட்டங்கள், பாட்டங்கள், கொட்டாட்டங்கள், மேளங்கள், தாளங்கள், கொட்டு மேளங்கள், ஆட்டங்கள், பாட்டங்கள், கொட்டாட்டங்கள், கொடியாடினரே, ஆடிப்பாடினரே, ஆடிப்பாடி மக்கள் சேர்ந்து வந்தரே. கண்டவர் கலை நிகழ்ச்சிகளில் சந்தானிய மக்களுடைய மகிழ்ச்சியை கண்டு ஸ்டெயின்ஸும் பிள்ளைகளும் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே அந்த நாள் விழா இனிலே நிறைவு பெற்றது. ஆடிப்பாடி சோர்வடைந்த மக்கள் வரிசையாய் ஊருக்கு எறும்பு போல வரிசையாய் இல்லங்களுக்கு கடந்து சென்றார்கள். ஸ்டெயின்ஸும் பிள்ளைகளும் கூட தங்களுடைய வாகனத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள். அரங்கம் அமைதி நிலையை ஏறியது. வாகனத்தை சென்றடைந்த அவர்கள் மிகவும் களைப்பாக காணப்பட்டபடியினால் அந்த இரவு பொழுதை வாகனத்திலே தூங்கிவிட்டு மறுநாள் இல்லத்திற்கு செல்லலாம் என்று சொல்லி தீர்மானித்தார்கள். வாகனமோ மேற்கூரை இல்லாத வாகனம். எனவே ஸ்டெயின்ஸ் ஒரு மரத்தட்டி ஒன்றை எடுத்து வாகனத்துக்கு மேற்கூரையாய் வைத்தார். தந்தையும் பிள்ளைகளுமாக வாகனத்திற்குள்ளே நுழைந்தார்கள். தூங்க செல்வதற்கு முன்பாக அந்த நாள் வாகனத்துக்குள்ளே அமர்ந்து இறைவனை நோக்கி ஜெபிக்கிறார்கள். மந்தை தேவனே நான் சேரட்டும் சீருமை சோமந்து ஆஸ்திரேலிய தேசத்திலிருந்து
இந்திய தேசத்தில் இறைப்பணிக்காய் அழைத்து வந்தேன். இப்பொழுதும் சந்தானின மக்களுக்காகவும் அவருடைய மனமாற்றத்திற்காகவும் நன்றியை சொன்னார். சந்தானின மக்களை தொடர்ந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உமக்கு சித்தமானால் நாளை பொழுதை காணும் உப்பணியை நாங்கள் செய்யவும் அருள்தாரும் என்று சொல்லி இறைவனை நோக்கி ஜெபித்து விட்டு தன் இரு பிள்ளைகளையும் இருபுறம் படுக்க வைத்து மார்போடு பிள்ளைகளை அணைத்துக் கொண்டு தூங்க ஆரம்பித்தார். நேரம் நள்ளிரவு நேரம். இரவு சுமார் 12 மணி. சந்திரனும் நட்சத்திரங்களும் இரவை ஆட்சி செய்து கொண்டிருந்தன. குயில்கள் பாடி ஒழிந்த மைகள் ஆடி கலந்தன. எங்கும் அமைதி, எங்கும் அமைதி, எங்கும் நிசப்தம். அந்த இரவு நேரத்தில் கோபத்தால் கண்கள் சுவந்து இணைத்து குடிக்க மனம் குமர கையில் கீழ்த்தி கம்புகள் மரக்கட்டைகள் வீச்செறிவால் ஏறி சுமார் 60 பேர் கொண்ட கொலை வெறி கும்பலுக்கு அதோ வந்து கொண்டிருக்கிறது, அதோ வந்து கொண்டிருக்கிறது. இந்த கும்பலுக்கு தலைவர் யார் தெரியுமா? ரவீந்திர பால் சிங் என்று சொல்லி மரபு பெயர் கொண்ட தாரா சிங். தாரா சிங், தாரா சிங். எங்கெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு எதிராய் தாக்குதல் நடந்ததோ அங்கெல்லாம் சேகரித்துக் கொண்டிருந்தார் மத வெறி பிடித்த இந்த தாரா சிங். இவருடைய தலைமையில்தான் அந்த கொலை வெறி கும்பல் வந்து கொண்டே இருந்தது. இரவு சுமார் 12:20 மணி. அக்கும்பல் ஜெயிம்ஸும் பிள்ளைகள் படுத்துறங்கிக் கொண்டிருந்த வாகனத்தை சுற்றி வட்டமிட்டது. தாரா சிங் மெதுவாக தலையை வாகனத்திற்குள் நுழைத்து பார்த்தார். தந்தையின் மார்பில் தலையணையாக்கி படுத்துக் கொண்டிருந்த பச்சிளம் குழந்தைகளை கண்ட தாரா சிங் வாய்க்கு சிரிக்கிறார். கிறிஸ்தவமா கிறிஸ்தவம், கிறிஸ்தவமா கிறிஸ்தவம், குடும்பத்தோடமா ஊழியம் செய்கிற இன்னையோட ஒரு கதை முடிய போகிறது. ஒரிசா மாதத்திற்கு கிறிஸ்தவம் அழிய போகிறது. ஒரிசா மாதத்திற்கு கிறிஸ்தவம் அழிய போகிறது என வாய்க்கு சிரித்தவர் பட்டியில் நயன வெட்டி பஞ்சராக்குகளா என்று சொல்லி தொண்டர்களுக்கு கட்டளை பிறப்பித்தார். தலைவரின் கட்டளையை தொண்டர்கள் உடனடியாக செய்து முடித்தார். ஐயோ, வாகனத்தை சுற்றிலும் தீப்பந்தங்களை ஏந்திய இளைஞர்களை, வாகனத்தை சுற்றிலும் தீப்பந்தங்களை ஏந்திய இளைஞர்களை சத்தம் கேட்ட ஜெயிம்ஸ் படுக்கையிலிருந்து வெகுவாய் விரைவாய் இறங்கினார். தருணம் பார்த்துக் கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் மரக்கட்டையால் ஓங்கி அடித்தான் சேசுடைய தலையில். ஏசப்பா என்று சொல்லி அழைத்துக் கொண்டு வாகனத்திற்குள்ளே சுருண்டு விழுந்தான் ஜெயிம்ஸ். தந்தையுடைய அபாய பொருளை கேட்ட பச்சிளம் குழந்தைகள் விழித்துக் கொண்டார்கள், எழுந்து கொண்டார்கள். இறக்கமற்ற இளைஞர் ஒருவன் கள்ளம் கவனமற்ற பிஞ்சு குழந்தைகளுக்கு பாராமல் பிள்ளைகளின் தலைமுடியை பிடித்து இழுத்து மருத்துவர் சுருட்டி தூக்கி வீசினார். வாகனத்தில் கொண்டார், தூக்கி வீசினார். வாகனத்தில் கொண்டார். இப்போது அந்த இளையமற்ற இரக்கமற்ற கும்பலுக்கு மனம் இழந்தவரையா? தந்தையும் பிள்ளைகளையும் ஈட்டியால் குத்தி கிழித்தது குருவிகள் விழித்த அந்த கூட்டம் இரத்த வெறியால் ஒவ்வொரு புழுவாய் குடிக்க ஆரம்பித்தார்கள். பிள்ளைகள் வேதனையால் அலறி குடித்தார்கள். பிள்ளைகளை அழுவதை கேட்ட தந்தை மெதுவாய் நகர்ந்து நகர்ந்து வந்து பிள்ளைகள் இருவரையும் கட்டி அழைத்துக் கொண்டு எங்களை காப்பாற்றுங்கப்பா என நோக்கி அபயம். இந்த காட்சியை பார்த்தால் உருகாத நெஞ்சும் பனியாய் கரையும் காட்சி காண்கையிலே. உருகாத நெஞ்சும் பனியாய் கரையும் காட்சி காண்கையிலே. குழந்தைகள் அஞ்சி துடிக்கும் காட்சியை பார்த்தேனே. குழந்தைகள் அஞ்சி
ஆனால் இந்த காட்சியை கண்டும் கூட மனமிழகாத தாராசி சற்று முற்றும் பார்க்கிறார். கூட்டி வைத்திருக்கிற வைக்கோல் பந்தலை காண்கின்றார். ஓடி சென்று வைக்கோலை அடிக்க வருகின்றார். வாகனத்திற்குள்ளாகவும் வாகனத்திற்கு மேலாகவும் வைக்கோலை பிடித்து வைக்கின்றார். தாராசி வாழ்க, தாராசி வாழ்க, தாராசி வாழ்க என்று சொல்லி இளைஞர் வலை கோஷமிட தீ பந்தத்தை கையில் எடுத்துக் கொண்டு வாகனத்தை நெருங்கினான் தாராசி. வாகனத்திற்கு தீயும் வைத்து விட்டார். வாகனத்திற்கு தீயும் வைத்து விட்டார். ஐயோ, எரியும் நெருப்பில் எண்ணெய் விட்டது போல தீ எங்கும் பற்றி பறந்தது. வாகனம் முழுவதும் தீ பற்றிக் கொண்டது. வாகனத்திற்குள்ளாய் அடித்து வீசப்பட்ட தந்தை பிள்ளைகள் மீதும் தீ பற்றிக் கொண்டது. தீக்குள்ளாய் சிக்கிக் கொண்ட முகர் புழுவாய் குடிக்க ஆரம்பித்தார்கள். அப்பா, ஏசப்பா என்று சொல்லி கதற ஆரம்பித்தார்கள். ஐயோ, கொடுமையிலும் கொடுமை, கொடுமையிலும் கொடுமை, ஐயா, கொடுமையிலும் கொடுமை. பிள்ளைகளின் அளவுகளை கேட்ட தந்தையார் சகித்துக் கொள்ள முடியவில்லை. தன் வேதனையை பொருட்படுத்தாமல் பிள்ளைகளை காப்பாற்ற நினைக்கிறார். மனசாட்சி இல்லாத கூட்டம் அதற்கும் அவரை சம்மதிக்கவில்லை. ஐயா, அதற்கும் அவரை சம்மதிக்கவில்லை. ஈட்டியால் பிள்ளைகளையும் தந்தையும் குத்தி மீண்டும் தீக்குள்ளாய் வீசியது அந்த கொலை வெறி கும்பல். இனி தப்பிக்க முடியாது என்று சொல்லி உணர்ந்து கொண்ட ஸ்டீவ் தன் இரு பிள்ளைகளை மார்போடு இருவகத்தை அழைத்துக் கொண்டு, இயேசுவே, இயேசுவே என்று சொல்லி இறுதி மூச்சு வரை இறைவனையே அழைத்துக் கொண்டு உயிருடன் தீயில் எரிந்து, தன் பிள்ளைகளோடு உயிருடன் தீயில் எரிந்து அக்கினி சாட்சியாய் மாற்றப்பட்டார். தந்தையும் பிள்ளைகளும் இந்திய தேசத்து மக்களுக்காய் ஜீவனை விட்டார்கள். இரக்கமற்ற அந்த கொலைவெறி கூட்டம் ஓடி மறைந்தது. என்னை கேட்கும் அன்பு தேவஜனமே, தாய் நாட்டையும் தாய் வீட்டையும் ஊரையும் உறவையும் சொகுசு வாழ்க்கையை விட்டுவிட்டு பல்லாண்டு காலமாய் தொழுநோய் பிடியாளிகளை தேடுவதை அக்கறை காட்டி அதற்காய் தன் வாழ்க்கையை தியாகம் செய்த ஒருவரை பாராட்டி நன்றி தெரிவிப்பதை விட்டுவிட்டு ஸ்டேட்ஸ் குடும்பத்திற்கு பாரத தேசம் கொடுத்த தீவிரம் நியாயத்தாரா? பாவம் ஒன்றும் அறியாத பச்சிலம் பிள்ளைகள் என்ன செய்தார்கள் ஐயா? சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இயேசுவா கடவுளா? சீர்திருத்தமா கிறிஸ்தவமா? கிறிஸ்தவர்களோடு அழிந்தது, கிறிஸ்தவர்களோடு செத்து போனது. இனி எவனும் இயேசு என்றோ கிறிஸ்தவன் என்றோ சொல்ல மாட்டான். இயேசு 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 என்று சொல்லி சிறகடித்துக் கொண்டு வாதியர பறந்து ஊழியம் செய்யாதே. இன்று அவன் மனைவி சிறகடித்த பறவை, சிறகடித்த பறவை, இந்த பறவை சிறகடித்த பறவை. இனி இந்த பறவையால் பறக்க முடியாது, இனி இந்த சிறகொடித்த பறவையால் பறக்க முடியாது என்று சொல்லி ஏழன் பேசிய கொலைவெறி கூட்டம் அவ்வேளை ஸ்டெயின்ஸை கொண்ட தாராசி போலீசாரால் பிடிபடுகிறார். சட்டம் அவனை தண்டிக்க நினைத்த நேரத்திலே பத்திரிகை நிருபர்கள், தொலைக்காட்சி நிருபர்கள் தேனை வைத்த ஈ போல ஸ்டெயின்ஸுடைய மனைவி கிளாடிஸை சுற்றி வட்டமிட்டார்கள். மிஸ்ஸஸ் கிளாடிஸ், உங்கள் பிள்ளைகளையும் கணவனையும் கொலை செய்த அரக்கன் தாராசி போலீசாரால் பிடிபட்டிருக்கிறார். அவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பது நியாயம் என்று சொல்லி கேட்டார். சில மணித்துளிகள் மௌனம். ஒளி திரையை சுருக்கிக் கொண்ட சூரியன் மீண்டும் ஒளி வீச ஆரம்பித்தது போல அன்பே உருவான உள்ளத்திலிருந்து மெல்ல புரண்டு வந்த வார்த்தைகள் பூமலையாய் பொழிய ஆரம்பித்தது. அன்பின் இந்தியர்கள், இறைவன் எங்களை அவருடைய படிக்க அழைத்திருக்கிறார். நான் யார் மீது குற்றம் சுமத்த விரும்பவில்லை. இறை அன்பை அறியாத அந்த தாராசிங்கை மன்னிக்கவே விரும்புகிறேன். இறை அன்பை அறியாத தாராசிங்கை நான் மன்னிக்கவே விரும்புகிறேன். இறைவன் இயேசுவும் அந்த மன்னிப்பை அருள இறைவனை வேண்டுகிறேன். இந்தியாவின் தாய்நாடு, இந்திய மக்கள் தான் என் சகோதர சகோதரிகள். என் கணவன் பிள்ளைகளும் இந்திய தேசத்து மக்களுக்காகத்தான் உயிர் தீயில் எரிந்தார். எனவே என் கணவன் பிள்ளைகள் விட்டு சென்ற இறைப்பணி இதே பகுதியிலே, இதே ஒரிசா மாநிலத்தில், இதே சந்தாலிய மக்கள் மத்தியிலே செய்வோம் என்று சொல்லி
தன்னுடைய மகளையும் அழைத்துக் கொண்டு வேதத்தையும் மார்போடு அணைத்துக் கொண்டு மீண்டும் இறை பணிக்காலத்திற்கு நேராய் புறப்பட்டார். மிஸ்ஸஸ் கிளாடிஸ் அவர்கள். அன்பின் தேவஜனமே, சேற்றிலும் சகதியிலும் கிடந்த மக்களை கண்டெடுத்து அவர்களின் துயர்களை மனிதர்களாய் வாழ கல்வி கொடுத்து காயங்களை கட்டி இறையேசுவையும் கற்றுக் கொடுத்த ஸ்டெயின்ஸினுடைய வாழ்வு முடிந்ததால் கிளாடிஸ் என்று சொல்லுகின்ற பறவையுடைய இறக்கை வெட்டப்பட்டது, சிறகு வெட்டப்பட்டது உண்மைதான். ஆனால் நம்பிக்கை என்கின்ற சிறகு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் உண்டு என்பதை மனசாட்சியினால் அந்த கூட்டம் மறந்து விட்டது. சிறகொடிந்த பறவை பறக்கிறது, பறக்கத்தான் செய்யும். எத்தனை முறை வெட்டினாலும் இந்த பறவை பறக்கத்தான் செய்யும். வேதம் என்ன சொல்லுகிறது? உலகத்தில் உங்களுக்கு உத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். என் நிமித்தம் உங்களை நின்று துன்பப்படுத்துவார்கள், முடிவு பரியந்த நிலைநிற்கிறவரே ரட்சிக்கப்படுவார். உலகை கண்டு நாம் அஞ்ச வேண்டாம். முகில்கள் வந்து மூடுகிறதை என்று சொல்லி சுடர்களை நிறுத்திக் கொண்டு சும்மா இருப்பதில்லை சூரியன். முகில்கள் வந்து மூடுகிறதை என்று சொல்லி சுடர்களை நிறுத்திக் கொண்டு சும்மா இருப்பதில்லை சூரியன். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, மதவெறியால் அதை கொல்ல. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, மதவெறியால் அதை கொல்ல. கிறிஸ்தவம் என்பது ஒரு மாற்றம். அனுபவித்தவனுக்குத்தான் தெரியும் அதனுடைய சுவை. யாரை கண்டும் எதற்கும் அஞ்ச வேண்டாம். வெட்டி வீட்டினாலும் செழித்து வளர்கின்ற ஆரம்பமாய் மாறிவிடும். இடி எரிந்தாலும் உலர்ந்தும் பயன்படுகின்ற மருந்து செடியாய் மாறிவிடுவோம். தேச வீட்டு வாசம் கொண்டு தேச வீட்ட மகாத்மா காந்திஜிக்கு உலகம் கொடுத்த பரிசு என்ன? துப்பாக்கி வரவில்லையா? ஏழை சகத்து எரிந்து வாரிகளே, நாட்டமடிக்கும் சமுதாயத்தில் நறுமணம் தவிர்க்க வாரி என்று சொல்லி அரைகூர் எடுத்த கிரேக்கத்தில் வராவலிய தத்துவஞானி சாக்ரடீஸுக்கு உலகம் கொடுத்த பரிசு நச்சுக்கோப்பை இல்லையா? பாவத்துக்கு விலகியோடைய யோசேப்புக்கு உலகம் கொடுத்த பரிசு சிறைச்சாலை இல்லையா? அப்படியே பாவிகளை மீட்க உலகில் வந்த இயேசுநாதருக்கும் உலகம் கொடுத்த பரிசு கசையடிகளும் சிலுவை மரணமும் அல்லவா? பாவிகளை மீட்க பாவில் வந்த இயேசுநாதருக்கு உலகம் கொடுத்த பரிசு கசையடிகளும் சிலுவை மரணமும் அல்லவா? அப்படி என்று சொன்னார், உண்மையாய் இறைவனை ஆராதிக்கின்ற மக்களுக்கு, உண்மையாய் இறைவனை சொல்லுகின்ற மக்களுக்கு இவ்வுலகில் கிடைக்கின்ற பரிசு நிந்தனையும் பரிகாசமும் என்பதை மறந்து போக வேண்டாம். அப்பொழுதெல்லாம் நினைத்துக் கொள்ளுங்கள், கனிமரங்கள் தான் கல்லடி மரம் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்காய் சகித்துக் கொள்ளுங்கள். இறைவனுக்காய் எரிந்து பிரகாசிக்கின்ற விளக்காய் மாறிவிடுங்கள். அதற்காக பகைகளை வெறுத்து அன்பை வளர்ப்போம். பகைகளை வெறுத்து அன்பை வளர்ப்போம். மனிதர்களை அல்ல, மனிதர்களை அல்ல, வெறுப்புணர்வுகளையே தீயிட்டு எரிப்போம். மனிதர்களை அல்ல, வெறுப்புணர்வுகளையே தீயிட்டு எரிப்போம். கிறிஸ்துவின் அன்பு என்கின்ற அணையா விளக்கை பாருங்கள் ஏற்றுவோம், பாருங்கள் ஏற்றுவோம், பாருங்கள் ஏற்றுவோம். வெறும் கத்தரித்து தொடுத்த காகிதமலராய் கலை இழந்து மனமிழந்து அழகிழந்து வாழாதபடி ஒரு நாள் வாழ்ந்தாலும் நேசரின் தோட்டத்தில் மறந்து மனம் வீசுகின்ற நிஜ பூக்களாய் மாறிவிட இறைவன் நம்மை அழைக்கின்றார். இறை வார்த்தையை கேட்கிறார். உள்ளத்தை நாம் இறை பாதத்திலே அர்ப்பணிப்போம். இறைவனுக்காய் வாழ்வதற்காக நம்மை ஒப்புக் கொடுப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். வெறுமையான பாத்திரம் நான் தேருக்கு தள்ளாமலே தீரம்பி பழியும் பாத்திரமா இலங்க செய்திருவே இல்லை போராத பாத்திரம் நான் இரும்புவாரில்லை
கவலை பின்னாரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. எங்களை அனைவரும் பிரியமான அன்பு இறைவா, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பஞ்சனை மெத்தையும் அல்ல, மலப்படுக்கையும் அல்ல, பகல் காலத்தில் சொகுசாய் ஏசி அறையில் வாழ்கின்ற சொகுசு வாழ்க்கையும் அல்ல. மாறாக கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடுகள் நிறைந்த பயணம், செருப்பின்றி முட்களிலே நடக்கின்ற அனுபவம், கொதிக்கும் எண்ணெயிலே வாடுகின்ற அனுபவம் என்பதை ஸ்டேட்ஸினுடைய வாழ்க்கை மூலமாய் புரிய வைக்கிறேன். மக்கள் நன்றி. இந்த உலக வாழ்க்கையிலே எங்கள் இறக்கைகள் வெட்டப்பட்டார், நம்பிக்கை என்று சொல்கிற இறக்கையினால் நாங்கள் பறக்கவும் உமக்கு சார்ந்து வரவும் உண்மையிலே வாழவும் அருள்தான். ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். புதிய ஆண்டு புது நன்மையும் புதிய வளமும் புதிய ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டாய் மாறட்டும். இரட்சகரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சீரே சுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஹரிபிரியேகநாதனுக்கு சுபமங்கலம். சீரே